தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. மீன ராசி ஆகஸ்ட் மாத ராசி பலன். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கிரக நகர்வுகள் எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஏன்னா 4ஆம் இடத்துல செவ்வாய், 7ஆம் இடத்துல சுக்கிரன் நீசம், 8 கிரகம் நீசம். இன்னொன்று சனி ஜென்ம ராசியில் வக்ரம், 5ஆம் இடத்துல குரு உச்சம், குருவுடைய பார்வை ராசிக்கு. இது எல்லாமே ஒரு நல்ல அமைப்பில் இருக்குது கோச்சார ரீதியாக. ஆனால் நீங்கள் படுற கஷ்டம் உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க, எவ்வளோ மனவேதனையில் இருக்கிறீங்க, எவ்வளோ வலியும் வேதனையும் துரோகங்களும் நிறைய கஷ்டப்பட்டுன்னு வரீங்க. அது எல்லாமே உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு சிலருக்கு வந்து தசாபுத்தி ரீதியாக நல்லா இருந்துச்சுனாக்கா அந்த தசைகளும் நல்லா இருக்கும், அதாவது கொடுக்கக்கூடிய யோக பலன்களாக இருக்கும். 7.5 சனி எப்பவுமே ஒரு புயல் மாதிரி. ஒரு புயல் வருது, ஒரு கட்டடம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுனாக்கா அது அந்த புயலுக்கு தாங்கும். கட்டடம் ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னாக்கா அது கொஞ்சம் அது வேலையை காட்ட ஆரம்பிச்சிடும். அது மாதிரி தான் கட்டடம் அப்படிங்கிறது தசாபுத்தி, உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி. இந்த ராசிக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகள் எல்லாமே அடுத்தடுத்து வரக்கூடிய தசைகள் யோக தசைகளா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அது அமர்ந்த இடத்த பொறுத்துன்னு சொல்லலாம். இருந்தாலும் முதல் தசை அப்படின்னாக்கா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும், புரட்டாதி நட்சத்திரத்துக்கு வந்து குரு தசை தான் ஆரம்பம், உத்திரட்டாதிக்கு வந்து சனியோட தசை ஆரம்பம், ரேவதி நட்சத்திரத்துக்கு புதனுடைய தசை ஆரம்பம். இப்போ முதல்ல புதன் தசையிலேருந்து பார்ப்போம். ஏன்னா ராசிக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய தசை. இந்த தசையில் எந்த நட்சத்திரத்துக்கு என்ன வயசில் வரும்? பூரட்டாதிக்கு வந்து 22 to 39. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு 4ஆம் பாதம் அப்படின்னாக்கா 3 வயசுலேருந்து முதல் பாதத்தில் 34 வயசு வரைக்கும் வரும். இந்த உத்திரட்டாதி சனியோட நட்சத்திரத்துக்கு புதன் தசைங்கிறது. ரேவதி நட்சத்திரத்துக்கு ஆரம்ப தசையே 15 வயசு வரைக்கும் இருக்கலாம், 4 வயசு வரைக்கும் இருக்கலாம், இல்லை 8 வருடங்கள் இருக்கலாம், 10 வருடங்கள் கூட இருக்கலாம். உங்கள் தசை எவ்வளோ இருக்கோ அது வரைக்கும் புதன் தசை நடக்கும். இப்போ ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பெருசாக ப்ராப்ளம் இருக்காது. உத்திரட்டாதிக்கும் பூரட்டாதிக்கும் படிக்கிற காலகட்டத்தில் இப்போ குழந்தை பருவத்தில் இருக்காங்கன்னு வச்சிங்களேன், இப்போ 15 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு பரவாயில்ல, சிறப்பு, நல்லாவே இருக்கும். இப்போ 15 வயசுக்கு மேலே இப்போ ஜென்ம சனி போயிட்டுருக்கு, 4ஆம் இடத்துல செவ்வாய், ஏன்னா ராசிக்கு 2 கிரகம் 4ஆம் இடத்துல நல்லா இருக்குது. இது மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பு. இன்னொன்று வந்து 8 நீசம், குரு உச்சமாக இருக்குது. அப்போ பரவாயில்ல, படிப்புங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். இப்போ படிப்பிலேயே ஒரு சில பேருக்கு வந்து தடை இருக்குது. எவ்வளோ படித்தாலும் சரி அந்த மார்க் வரமாட்டேங்குது, எவ்வளோ படித்தாலும் சரி 1 மார்க் 2 மார்க்கில் போயிடுது. இன்னொன்று அந்த அரியரெல்லாம் வச்சுருக்கிறது, அது மாதிரிலாம் வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய பேருக்கு அந்த கவலைகள் இருக்குது. இது எல்லாமே கிளியராகவும். என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா ஜென்ம சனியில் நம்ம பாசிட்டிவாக நிறைய சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா குரு நல்லா இருக்குது, செவ்வாய் நல்லா இருக்குது அப்படின்னு நிறைய சொல்லிக்கலாம். சனி பகவானே வக்கரத்தில் தான் இருக்கார், பெரிய பாதிப்புகளை கொடுக்க மாட்டாருன்னு கூட சொல்லிக்கலாம். ஆனால் 7.5 சனிக்கு உண்டான தாக்கத்தை அது கொடுத்துட்டு தான் வரும். இப்போ சனி வக்கரத்தில் இருக்கிறாரு. இப்போ 7.5 சனியோட தாக்கம் கம்மியாகுமா அப்படின்னா கம்மியாகும், இல்லைன்னு சொல்லலை. இப்போ ஸ்கூலில் படிக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், இப்போ 2 நாள் லீவு, சனி ஞாயிறு லீவுனாக்கா ஸ்கூலில் வாத்தியார் சொல்லிவிடுவாங்க 2 நாளைக்கு உண்டான ஹோம்ஒர்க். உங்களை வந்து எந்த அளவுக்கு விளையாட போக விடாமல், எங்கேயுமே வந்து எண்ணங்களை சிதற விடாமல் ஒரு ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க. இதெல்லாம் எழுதிட்டு வா. இப்போ 5 சப்ஜெக்ட்னா 5 சப்ஜெக்ட்டுக்கு உண்டான வாத்தியாரங்களோ டீச்சர்ஸ் வந்து அந்த இது கொடுத்துருவாங்க, ஹோம்ஒர்க் கொடுத்துட்டாங்கன்னு வச்சிங்களேன். அந்த 2 நாள் நீங்கள் வெளியே போக முடியாது. அது மாதிரி தான் இந்த சனி வக்கர காலத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு என்ன ஹோம்ஒர்க் கொடுக்கணுமோ, இந்த 4.5 மாதத்துக்கு நான் எதுவும் தலையிட மாட்டேன், ஆனால் அந்த வேலையை நீ செஞ்சாகணும், இல்லை அந்த வேலை சம்மந்தப்பட்டதை சிந்தனையில் நீங்கள் இருக்கணும், இல்லை நீங்கள் முயற்சி பண்ணுற வேலையில் ஒரு சில தடங்களை இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அது இதுதான் சனி வக்கர காலம் அப்படிங்கிறது. ஏன்னா ஜென்ம சனியில் ஏதோ நடக்கிற மாதிரி இருக்குது ஆனால் நடக்க மாட்டேங்குது, ஏதோ ஒரு முயற்சி பண்ணுறோம் ஆனால் சக்ஸஸ் ஆகிற மாதிரி இருக்குது, ஆக மாட்டேங்குது. இது எல்லாருக்குமே எல்லா தசையிலும் உங்களுக்கு வயசுக்கு 95 வயசு வரைக்கும் சொல்லலாம். எந்த வயசில் இருந்தாலும் சரி, ஒரு வேலைக்காக முயற்சி பண்ணுறேன், அந்த வேலை கிடைக்கிற மாதிரி இருக்குது சார், கிடைக்க மாட்டேங்குது. ஒரு வேலை வந்து வந்துச்சு சார், இன்டர்வியூ அட்டன் பண்ணேன், 4 ரவுண்டு போயிருக்கு, 5ஆவது ரவுண்டில் வந்து வேணான்ட்டாங்க. இது மாதிரி நல்லா பாசிட்டிவாக போயிட்டுருக்கு சார், ஆனால் வந்து டக்குன்னு நெகட்டிவாக மாறுது. துரோகங்கள் வேலையில், உதவி செய்கிறேன் அப்படின்னு சொன்னவங்க கூட உதவி செய்ய மாட்டாங்க. அது மாதிரி நிறைய இருக்கும். இது மாதிரி தான் அது வந்து ஹோம்ஒர்க் கொடுத்துட்டு போயிருக்கு. அந்த 4.5 மாதத்துக்கு நல்லது நடக்கும்னு நம்ம சொல்லிக்கலாம், பாசிட்டிவாக நம்ம சொல்லிக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. இப்போ குரு நல்லா இருக்கார், உங்களுக்கு வந்து என்னென்னாக்கா முக்கியமான வேலையை விட்டுட்டு
குடும்ப வேலையை பார்க்கலாம், குடும்பத்தில் இருக்கக்கூடிய வேலையை பார்க்கலாம். ஒரு சிலருக்கு வேலையில் ப்ராப்ளம் இருக்குங்க. அந்த வேலையில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக தீர்ந்துடும். இப்போ ஜென்ம சனி அது வந்து அந்த பிரச்சனைகள் தீரும், இல்லைன்னு சொல்லலை, கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். கடன் பிரச்சனை இருக்கா, கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். இப்போ தசாபுத்தி ரீதியாக நம்ம எடுக்கும்போது இப்போ படிக்கிற காலகட்டத்தில் நல்லாயிருக்கும், படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை தேடுறீங்கன்னு வச்சிங்களேன், வேலை சிறப்பாக இருக்கும். இந்த வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு, அதாவது 30-32 வயசில் இருக்கிறவங்களுக்கு வேலை நல்லாயிருக்கும், வேலை கிடச்சிரும், வேலையில் வந்து மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம். இருந்தாலும் வேலை அழுத்தங்கள் இருக்கும், வேலையில் வந்து ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். எப்படி பார்த்தாலும் எல்லா வேலையும் நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும். வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. நீங்கள் நிறைய பேர் பார்க்கலாம், ரொம்ப பேர் கஷ்டப்பட்டுன்னு வராங்க. தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத வந்து நட்பு வட்டாரங்கள் நம்பி கெடுறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த மீன ராசியில் இருப்பாங்க. இப்போ சமீப காலமாக அப்படி தான் போயிட்டுருக்கு. யாரையுமே நம்பாதீங்க, உங்கள் வேலையை மட்டும் கரெக்டாக பார்த்துன்னே இருங்க. வேலை செய்கிற இடத்துல கூட சரி, யாரையும் நம்பி பொறுப்பு கொடுக்காதீங்க. உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். அது அரசாங்க உத்தியோகமாக இருந்தாலும் சரி, இல்லை தனியார் துறையில் இருந்தாலும் சரி, எந்த மாதிரியான வேலையில் இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருந்தால் கூட உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டே வாங்க. அடுத்தவங்களை நம்பாதீங்க. இந்த காலகட்டங்களில் சனி வக்கரம் நல்லது பண்ணுன்னு சொல்லலாம், இன்னொன்று குரு பார்வை நல்லது பண்ணணும், நம்ம பாசிட்டிவாக சொல்லிக்கலாம். எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் படுற கஷ்டம் உங்களுக்கு தான் தெரியும். நல்லபடியாக போயிட்டுருக்கு, பரவாயில்ல சார், ஜாலியாக போயிட்டுருக்கு அப்படின்னா ஓகே, சூப்பர். இன்னொன்று, ஆன்மீக சம்மந்த முன்னேற்றங்கள்லாம் நிறைய வரும். நிறைய கோயில் கோலத்துக்கு போகிற மாதிரி, இந்த ட்ரிப்பெல்லாம் போடுவீங்களா, அது மாதிரி சுற்றுலா போயிட்டு வர மாதிரி நிறைய சுப விரயங்களை அதிகமாக கொடுக்கும் இந்த காலகட்டத்தில். இது வந்து கேது தசையில் இருக்கிறவங்களுக்கும் சரி, சுக்கிர தசையில் இருக்கிறவங்களும் சரி, படிக்கிற காலகட்டம் கிட்டத்தட்ட 30-35 வயசுக்குள்ளே இருக்கிறீங்களா, சிறப்பு. நான் சொன்னது என்னன்னாக்கா ஃபஸ்ட்டு புதன் தசை தான் சொன்னேன். புதன், கேது, சுக்கிரன் அஷ்டமாதிபதி தசை தான், இல்லைன்னு சொல்லலை. இதில் படிக்கிற காலகட்டமும் ஆரம்ப 22 to 32 படிப்பில் இருந்து முடிச்சுட்டு வேலைலாம் தேடுறீங்களே, இந்த வயசில் இருக்கிறவங்களுக்கும் இது வேலை வாய்ப்பு ரீதியாக உங்களுக்கு நல்லா இருக்கும். திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்களா, நிறைய கஷ்டத்தை கொடுக்கும், இல்லைன்னு சொல்லலை. ஒரு சில பேருக்கு வந்து டக்கு டக்குன்னு திருமணம் கூடி வந்துடும். கூடி வரவங்களுக்கு அது பிரச்சனை இல்லை, அது நெகட்டிவாக பேச தேவையில்லை. ஆனால் கூடி வரலை, எனக்கு திருமணமே வந்து ரொம்ப தடங்கலாக இருக்குது சார், என்னென்னோ பார்த்துட்டு இருக்காங்க, வயசாகுது, வயசு என்ன ஆயிருக்குனாக்கா 20-25 தான் ஆயிருக்கும், இதுவே பெரிய வயசுன்னு வாங்க. என்னென்னா முன்னொரு காலத்தில் நினச்சா இது பெரிய வயசு தான், இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, வயசுங்கிறது இப்போ இந்த 7.5 சனியில் பண்ணுறது நல்லதில்லை. வயசை பற்றி நீங்கள் கவலையே படாதீங்க. உங்களுக்கு வீட்டில் யாருக்காவது 7.5 சனியோ அஷ்டம சனியோ போச்சுன்னா, யாருக்காவது சனி சம்மந்தப்பட்ட தசைகள் வீட்டில் குடும்பத்தில் ஒருத்தருக்கு இல்லை 2 பேருக்கு இருந்துச்சுனாக்கா, யாராவது இருக்கலாம், கும்பராசியில் இருக்கலாம், இல்லை மேஷ ராசியில் இருக்கலாம், இல்லை மகர ராசியில் கூட அவங்க இருக்கலாம், இல்லை வந்து சிம்ம ராசியில் இருக்கலாம். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து சனி தசை இல்லைனா 7.5 சனி எஃபெக்ட் ஆகும். இது மாதிரி இருக்கும்போது சுப விசேஷம் கூடி வராது. நீங்கள் எந்த தான் முயற்சி பண்ணாலும் சரி, கூடி வராது. எப்போ கூடி வரும் அப்படின்னா அதுக்குண்டான டைம் வரும். அதாவது யாருக்காவது ஒரு தசாபுத்தி யாருக்காவது மாறுச்சுன்னா அந்த மாற்றங்களில் ஒரு திருமண யோகத்தை கொடுக்கும், வீட்டில் வந்து சுப விசேஷம் நடக்கும். ஆனால் அதுக்குள்ளவே அவங்க அதை சொல்கிறாங்க, இவங்க இதை சொல்கிறாங்க, சொந்த பந்தம்லாம் வந்து கேலி பண்ணுறாங்க, இல்லை பக்கத்து வீட்டுக்காரர் கேலி பண்ணுறாங்க, அவங்களுக்கு கல்யாணம் நடந்துச்சு, இப்படியா நிறைய மனசில் போட்டு குழப்பிக்கிட்டு இதனாலே வந்து திருமணம் ஆகலை அப்படின்ட்டு வீட்டில் சண்டை சச்சரவுகள்லாம் ஒரு சில பேருக்கு உண்டு. எல்லாருக்கும் இல்லை, ஒரு சில பேருக்கு உண்டு. அது மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் திருமணத்தை கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணுறது நல்லது. உங்களுக்கு கூடி வருது அப்படின்னாக்கா நல்ல பாசிட்டிவான பதில் வருது சார், ஒரு இடத்துக்கு போகிறோம், அங்கே வரனில் வந்து நம்ம மதிப்பு மரியாதை இருக்குது, சரி ஏதோ ஒரு பதில் சொல்கிற மாதிரி இருக்குது, அந்த பதில் நெகட்டிவாக போயிடுச்சு, சரி இன்னொன்று பார்க்கலாம். பொறுமையாக நிதானமாக நீங்கள் முயற்சி பண்ணும்போது நல்ல ஒரு பதில் கன்ஃபார்மாக வரும். நெகட்டிவான பதில் வந்தால் கூட அதை தாங்கிக்கூடிய சக்தி இருக்கும். ஆனால் நீ அவசரமாக பண்ணும்போது அவசரப்படுத்தும். வீட்டில் யாருக்காவது அது மாதிரி வேற ஒரு ராசியிலிருந்து அஷ்டம சனி 7.5 சனி நடந்தால், சனி தசை நடந்தால் இது மாதிரி தான் பண்ணோம். உங்களை அவசரமாக தள்ளிட்டு போவோம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா நெகட்டிவான ஜாதகத்தை வந்து சேர வச்சுட்டு அதில் வந்து நிறைய சிக்கலை கொடுக்கும். அதனால தான் சொல்கிறது, பொறுமையாக பண்ணுங்கள், நிதானமாக பண்ணுங்கள். திருமணம் அப்படிங்கிறது கொஞ்சம் வெயிட் பண்ணியே பண்ணலாம். ரொம்ப தடங்களை கொடுக்குதா, கொஞ்சம் ஆற போட்டு பண்ணுங்கள். அப்படி ஒரு கால் கூடி வருதுன்னா தாராளமாக பண்ணுங்கள். நீங்கள் அதிகப்படியான முயற்சிகளை இந்த காலகட்டங்களில் எடுங்க. இன்னொன்று வந்து மன அழுத்தத்துக்குள்ளே மட்டும் போகாதீங்க. ஏன் இப்படி நடக்குது, வீட்டுக்குள்ளே சண்டை சச்சரவுகள் வர மாதிரி இந்த திருமண வாழ்க்கை ரீதியை ஏற்படுத்திக்காதீங்க. திருமண வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு கணவன் மனைக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் நிறைய வரும். சுக்கிரதசையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லவே தேவையில்லை, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தே வராது. ஏன்னா சுக்கிரன் வந்து அதுதான் திருமணத்துக்கு உண்டான காரகத்துவம், அதுவே காலி பண்ணும் சுக்கிரதசையில். ஏன்னா 8ஆம் அதிபதி தசை. இந்த ராசிக்கு வந்து இந்த 8ஆம் அதிபதி எப்படி இருக்காருன்னு பார்த்துட்டு தான் திருமணமே பண்ணணும், இளம் வயசில் வர்றது. நான் சொல்கிறது, திருமண வாழ்க்கையில் யாராருக்கெல்லாம் ப்ராப்ளம் வரும் அப்படின்னாக்கா 22 வயசுக்கு மேலே ஒரு 40-45 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு மட்டுமே. அது என்ன நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, என்ன பாதத்தில் இருந்தாலும் சரி, சுக்கிரதசை இந்த வயசில் வந்து கனெக்ட் ஆகுதா,
உங்களுக்கு இந்த திருமண வாழ்க்கையில் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா தாழ்ந்து போகிறது நல்லது. ஏன்னா குரு நல்லா இருக்காரு, ஓகே, இல்லைன்னு சொல்லலை, ஓரளவுக்கு சமாளிக்கலாம். இப்போ செவ்வாயே நல்லா இருக்குது, அதை பற்றி கவலைப்பட தேவையில்ல. சனி நல்லா இல்லை, அதனால் சுய ஜாதகத்தில் தசா புத்தி சரியாக இருக்கணும். இது அஷ்டமாதிபதி தசையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கு. வேலையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய சிக்கலை கொடுத்துருக்கு. சுக்கிர தசையில் இருக்கிறவங்களுக்கு வேலை கொடுத்துட்டு வளர்ச்சி இல்லாமல் வச்சுருக்கோம். நிறைய பேருக்கு சுக்கிர தசையில் வேலை போயிருக்கு, வேலை கிடச்சி வேலை நிம்மதி இல்லை. இன்னொன்று வேலையில் சரியான உயர் பதவியோ இல்லை ப்ரொமோஷன்லாம் எதிர்பார்த்துனா அது கிடைக்காம இருக்குது. ஒரு சில பேர் ஃபேமிலியோடு இருப்பாங்க, அவங்களுக்கு ஒருத்தர் மட்டும்தான் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, அந்த வேலையும் போயிருக்கும். இப்போ இடம் மாற்றமோ இல்லை வேலை மாற்றுறதோ இல்லை வேலை கிடைக்காம கஷ்டப்படுறதெல்லாம் அங்கே நடந்துகிட்ருக்கு வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு. இங்கே இருக்கிறவங்களுக்கு அது மாதிரி நிறைய சிக்கலை கொடுத்துருக்கு. எதுவாக இருந்தாலும் அதிகப்படியாக முயற்சி பண்ணுங்கள். எதையுமே மைண்டில் வச்சுக்காதீங்க, பெரிய மன அழுத்தத்துக்குள்ளே போகாதீங்க. ஏன்னா அந்த மன அழுத்தத்தை கொடுக்கும். ஒரு வேலை போச்சுனாக்கா, இப்போ சுக்கிரதசையாக இருந்தாலும் சரி, இப்போ சுக்கிரதசையில் இருக்கிறவங்களுக்கு வேலை போச்சுனாக்கா அந்த வேலை கிடைக்கிறதுல 1 மாதம் தான் வேலை இல்லாமல் இருப்பாங்க. இத்தனை வருஷம் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, நல்ல குவாலிஃபிகேஷன் இருக்கும், நல்ல ஒரு வேலை திறமை எல்லாமே இருக்கும் அவங்களுக்கு. அந்த 1 மாதம் இருக்குல்ல, அந்த 1 மாதம் வேலை கிடைக்காம இருக்கிறது இருக்கு இல்லையா, நிறைய கம்பெனி ரிஜெக்ட் பண்ணும். அந்த கம்பெனி ரிஜெக்ட் பண்ணுறது பெரிய மேட்டரே கிடையாது. இந்த கம்பெனியில் இன்னொரு கம்பெனி அது திரும்ப கூட ஒரு 2 மாதம் கழிச்சு கூட அதே கம்பெனியில் நீங்கள் போட்டிங்கன்னா கிடைக்கும், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அந்த 1 மாதத்தில் அந்த ரிஜெக்ட் பண்ணுற ஒரு சூழ்நிலை இருக்குது பார்த்தீங்களா, அது பெரிய மன அழுத்தத்தை கொடுக்கும். நமக்கு வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணங்கள்லாம் கொடுக்கும். இது பெரிய விஷயமே கிடையாது. மீனராசியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஜென்ம சனி போயிட்டுருக்கு, நம்ம இதை மட்டும்தான் நினப்பில் வச்சுக்கணும். இது மாதிரி நடக்குதா, அவர் தான் ரிஜெக்ட் பண்ணி விடுவார். இப்போ இந்த சனி இருக்குது இல்லையா, இது எங்கே போனாலும் சரி, வேலை கிடைக்கும் போது டக்குன்னு ஜர்க் ஆகும், அங்கே அப்படியே தடங்கலாகும். இது மாதிரி பண்ணோம் இந்த சனி பகவான். இதை பயப்படவே தேவையில்லை, கொஞ்சம் தைரியம் வர வச்சுக்கிட்டா சரியாக போயிடும். மன அழுத்தம் வேண்டாம், எதை பற்றி யோசிக்காதீங்க. இல்லையா, 1 மாதம் அந்த முயற்சியை தள்ளி போட்டுட்டு முயற்சி பண்ணுங்கள். 1 மாதம் ஆற போடுங்க, 1 மாதம் 2 மாதம் ஆற போடுங்க. அதாவது உங்களுக்கு அந்த சர்வைவல் ஓட்டுறதுக்கு வழி மட்டும் பார்த்துக்கின்னு முயற்சி பண்ணிகிட்டே இருங்க, கன்ஃபார்மாக கிடைக்கும். இந்த சனி வக்கரத்துக்குள்ளே கிடைக்கலாம், ஒன்று ஆகஸ்ட் மாதத்தில் கிடைக்கலாம், ஆகஸ்ட் மாதம் எண்டில் கிடைக்கலாம். உங்களுக்கு நல்லா தான் இருக்குது டைம், இல்லைன்னு சொல்லலை. முயற்சிகளை மட்டும் அதிகமாக போடுங்க. இன்னொன்று எந்த ஒரு காரணத்தை கொண்டும் மனசுக்குள்ளே எதையுமே வைக்காதீங்க. இது இப்படி தான் இருக்கும், இதை கடந்து போகிறது தான் நமக்கு நல்லது. இந்த சுக்கிரதசையில் இருக்கிறவங்களுக்கு அடுத்து வரக்கூடிய சூரியன் சந்திரன் எல்லாமே இப்படி தான் இருக்கும். அதாவது கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு டோட்டலாகவே இந்த மாதம் அப்படிங்கிறது நல்ல அமைப்பில் இருக்குது. ஒரு சில பேருக்கு சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் தசை எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதாவது சுக்கிரதசை வரைக்கும் தான் நீங்கள் கஷ்டப்படுவீங்க. சூரியன் சந்திரன்லாம் உங்களுக்கு சிறப்பு தான். ஏன்னா இந்த ராசிக்கு யோகாதிபதி தசைகள் அது எல்லாமே உங்களுக்கு நன்மைகளை அதிகமாக செய்யும். 7.5 சனியாக இருந்தாலும் அந்த தசை கொடுக்கும். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு வேலையை எதிர்பார்த்துட்டிங்கனாக்கா அந்த வேலையை அது கொடுக்கும். இந்த சனி பகவான் கெடுத்துகிட்டே வரும், கடைசியில் சோதனை பண்ணி கொடுத்துரும், அவ்வளோதான். அது ஆகஸ்ட் மாதத்தில் கூட நடக்கலாம். நல்ல ஒரு மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். ஒரு சில பேருக்கு வீடு கட்டுறதோ இடம் வாங்குறதோ அந்த முயற்சிகள் நீங்கள் எடுக்கலாம். உங்களுக்கு வேலையில் தான் கொஞ்சம் பிரச்சனை வைக்கும், எங்கே பொருளாதாரம் வருதோ அங்கே தான் ப்ராப்ளத்தை கொடுத்துனே இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா குடும்ப சூழல், குடும்ப வாழ்க்கை அது எல்லாமே நல்லாயிருக்கும். வீடு கட்டுறதோ இடம் வாங்குறதோ இது மாதிரியான முயற்சிகளை நீங்கள் எடுக்கலாம். சுப விரயங்களை ஏற்படுத்திக்கலாம். இந்த மாதத்தில் இந்த மீனராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் தசாபுத்தி ரீதியாக இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய மாதம். நன்றி.